வணக்கம் சகோஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக ஜாபுக்காக சவுதிக்கு வரீங்க. மற்ற எல்லா ப்ராசஸிங்குமே வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்குது. மறக்காமல் சேனல் லிங்க்கில் போய் பாருங்கள். சரிங்களா? நீங்கள் இங்கே வர்றதுக்காக என்னென்ன திங்ஸ் மஸ்ட்டாக பேக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எடுக்க போகிறது வெயிட் இல்லாத ட்ராவல் ட்ராலியை செலக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? 2 ட்ராவல் ட்ராலி எடுத்தாலையும் சரி, இல்லைன்னா ஒரு ட்ராவல் ட்ராலி, இன்னொன்று வந்து ஜஸ்ட் ஒரு அட்டை பாக்ஸ் மாதிரி எடுத்தாலும் ஓகே. பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுனால உங்களுக்கு கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா 2 சேம் சைஸ் இருக்கிற ட்ராவல் ட்ராலி எடுங்க. மோஸ்ட்லி இந்த பாக்ஸஸில் எடுக்காமல் கிளாத் டைப்பில் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா அங்கேருந்து நமக்கு லக்கேஜ் வரும்போது பயங்கர அடிபட்டு தான் வரும். சம்டைம்ஸ் இது அந்த பாக்ஸ் டைப்பில் இருக்கிறது உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஃபுல்லும் பேக் பண்ணி வீட்லேயே க்ளிங் ஃபிலிம் போடுறது பெட்டர். சரிங்களா? இது ஒன்று. உங்களுக்கு இங்கே சவுதியில் வந்து இப்போ ஓகே, பட் முன்னே நாங்கள் வரும்போது அதிகமான ட்ரெஸ்ஸஸ் தேவையே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கான நைட் ட்ரெஸ்ஸஸ், ரெகுலர் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்தால் போதும். பார்ட்டி வியர்ஸோ வெளியில் போட்டுட்டு போகிற மாதிரியோ மினிமலாக மேக்ஸிமம் ஒரு 5 செட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவே ரொம்ப அதிகங்க. பட் நைட் ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிக்கோங்க. ஏன்னா இங்கே மோஸ்ட்லி நம்ம முக்கால்வாசி நேரம் அதில் தான் இருப்போம். ஓகேங்களா? அங்கேருந்து வரும்போது நல்ல ஷூஸ் வாங்கிக்கோங்க. சரிங்களா? இங்கே ஷூஸ் கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஆனால் ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்காக சொல்கிறேன். இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம அங்கே பார்க்குறத விட கம்மியான ரேட்ஸ்லேயும் ஷூஸ் கிடைக்கிது. பட் உங்களுக்கு டியூட்டிக்கு போடுறதுக்கு அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, சாஃப்டாக இருக்காது. ரொம்ப நேரம் உங்களால் இங்கே அந்த ஷூஸில் வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியாக நல்ல பிராண்டட் ஷூஸ் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அந்த ஷூஸ் எல்லாமே. ஸோ பெட்டர் நீங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போதே ஒரு நல்ல ஷூவோ ஸ்னிக்கர்ஸோ வாங்கிக்கோங்க. சரிங்களா? அது இல்லாமல் நீங்கள் ஓனாக குக் பண்ண போகிறீங்க, ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் இங்கே வந்து உங்களுக்கு இல்லை, அக்கமடேஷன் இருந்தாலும் சில பேருக்கு ஃபுட் கிடையாது, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான அட்லீஸ்ட் மினிமம் 3 monthsக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ், இந்தியன் மசாலாஸ் என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க. பருப்பு, மிளகாத்தூள், இதெல்லாம். ஆயில் ஐ திங்க் அலௌட் இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஆயில் வந்து இங்கே கூட கிடைக்கும், பட் இட் இஸ் பாசிபிள், ஜஸ்ட் பேக்கெட். அதுக்கப்புறமா மெயினாக கொஞ்சம் ரவை வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட் ஃபியூ டேஸஸ்க்காக சொல்ல வரேன். ஏன்னா இங்கே வர்ற எல்லாருக்குமே முதல்ல கை கொடுக்குறது உப்புமாவாக தான் இருக்கும். ஏன்னா வந்த உடனே உங்களால் லக்கேஜ் ஓப்பன் பண்ணி பெருசாக எல்லாமே இது பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு டே எல்லாருமே இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. வேணால் நீங்கள் கேட்டு பாருங்கள். இங்கே வந்த ஃபர்ஸ்ட் டே சோறு தண்ணி இல்லாமல் காஞ்சு போய் தான் கடந்திருப்போம். இது எல்லாருடைய இதுலேயுமே நடக்கிற விஷயந்தான். ஸோ அதனால சொல்கிறேன், கொஞ்சம் ஸ்நாக்ஸ், பிஸ்கெட் பேக்கெட்ஸு, கொஞ்சம் சாக்லேட் பார்ஸ், மினிமலாக இது எல்லாமே வந்து உங்களுடைய ட்ராவலுக்காக எடுத்து பேக் பண்ணிக்கோங்க. மெயின் இன்னர் வியர்ஸ். இங்கே இருக்கிற இன்னர் வியர்ஸ் வந்து இந்தியன்ஸ்க்கு செட் ஆகாது, மேக்ஸிமம் செட் ஆகாது. ஸோ அதனால் நல்ல லாங் லாஸ்டிங் இன்னர் வியர்ஸ் வந்து ஊர்லேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஸ்கின் கேருக்கான ரொட்டீன்ஸ் நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அது இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை, சில மார்க்கெட்ஸில் மட்டும்தான் கிடைக்கும், இந்தியன் ஸ்டோர்ஸில். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸையும் நீங்கள் ஊரில் இருந்தே பேக் பண்ணிட்டு வந்துடுறது பெட்டர். ஒரு ட்ராலி வந்து இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 23 அப்படின்னு சொல்லிட்டு 2 லக்கேஜஸ்க்கான 2 பேக்கேஜஸ்க்கான இது வந்து உங்களுக்கு டிக்கெட் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து உங்களுடைய பர்சனல் திங்ஸும், இன்னொன்று வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ஐட்டம்ஸையும் பேக் பண்ண பாருங்கள். மெயினாக கொஞ்சம் வெசல்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? என்னென்ன வெசல்ஸ் எல்லாம் மஸ்ட்டாக வேணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.